ரட்சிப்பில் நமக்கு பாவம் மன்னிக்கப்படுதுங்க, பரலோகம் போகலாங்க, ஒரு லிஸ்ட் அடிக்கிட்டு போவாங்க. சிலர் வந்து அந்த லிஸ்ட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சிலர் லிஸ்ட்டு குறைவாக இருக்கும். ஆனால் ஒட்டு மொத்தத்தில் ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ். ரட்சிப்பினால அவங்க மனசுக்கு எப்படி வருது? ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ், ஒரு ஆசீர்வாத லிஸ்ட்டு. பரலோகம் போகலாம், இந்த வாழ்க்கையில் கூட கொஞ்சம் ஒரு வெற்றிகரமாக வாழலாம், ஒரு சக்ஸஸான வாழ்க்கை வாழலாம். சிலர் லிஸ்ட்டு லாங்காக இருக்கும், சிலர் லிஸ்ட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் லிஸ்ட்டு பொதுவாக எந்த பதில் வராது? கிறிஸ்துவோட நாம இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதுதான் பிரதான ஆசீர்வாதம், இதுதான் அடிப்படையான ஆசீர்வாதம். இது இல்லைன்னா எதுவும் இல்லை, இது இருந்தால் எல்லாம். அப்போ நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு இதை பிடிச்சிக்கோங்க. கிறிஸ்துவோட இணைக்கப்படுகிறோம். எல்லாத்த காட்டிலும் கிறிஸ்து இதில் மேன்மைப்படுகிறார், இதில் மகிமைப்படுகிறார். ஏன்னா ரட்சிப்பு வந்து கிறிஸ்துவால் வந்ததுன்றது மட்டும் இல்லை, கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிரோடு எழும்பினார்ன்றதுனால மட்டும் இல்லை, இந்த மரித்து உயிரோடு எழும்பின இந்த கிறிஸ்து என்னோட இணைக்கப்பட்டார், என்னோட தமையை வந்து இணைத்து கொள்கிறார். அதன் மூலமாக வருகிறது தான் இந்த ரட்சிப்பு. அப்போது இந்த காரியத்தை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணும் போது அவர் மகிமைப்படுகிறார். யார்? கிறிஸ்து மகிமைப்படுகிறார். அவர் வந்து இதில் பெருசாக தெரிகிறார். மகிமைப்படுறதுன்னா அவர் எல்லாம் ஃபோக்கஸ் அவர் மேலே போகுகிறது. கிறிஸ்துவனுடைய மேன்மையை நம்ம உணர்கிறோமா? இந்த ரட்சிப்பினுடைய மேன்மையை உணர்கிறோமா? ரட்சிப்பினுடைய மேன்மை என்னது? கிறிஸ்துவனுடைய மேன்மை. ஏன்னா ரட்சிப்புனா என்ன? கிறிஸ்துவோட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய விஷயங்க. அதாவது நம்ம ரட்சிப்புக்குள்ளே வரப்போ, இப்போ நான் சொன்னதெல்லாம் சூப்பர் தான், ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படும் போது எப்படி வரும்? ஏதாவது கிடைக்குமோ தான் வரும். அதில் தப்பே இல்லை. ஏன்னா நமக்கு எல்லாமே தேவை. எதுவுமே இல்லை, எல்லாமே தேவை. நானும் அப்படி தான் வந்தேன், நீங்களும் அப்படி தான் வந்தேன், எல்லாரும் அப்படி தான் வரும். ஏன் கிறிஸ்துவிட்ட வரும்? ஐயோ கிறிஸ்துவோட இணைக்கப்படணும்னா வரும்? கிடையவே கிடையாது. நான் சொன்னது போல் நமக்கே தெரில, மாட்டிக்கிட்டார். அப்படியே அவர் தள்ளி போடவும் முடியல, அந்த மாதிரி மாட்டிட்டோம் நல்ல விதத்தில். ஆனால் நம்ம ஏன் கிறிஸ்துவிட்ட வந்தோம்? நம்முடைய நோக்கம் என்ன? ஏதோ ஒன்று கிடைக்கும், பாவ மன்னிப்பு கிடைக்கும், அல்லது இந்த அடிக்ஷன்லேருந்து ஃப்ரீ ஆகும், அல்லது பரலோகம் போகலாம், அல்லது இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் வெற்றி கிடைக்கும், சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் வரும். தப்பே கிடையாது. தாராளமாக இன்னைக்கு கூட உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கிறிஸ்துவிட்ட வாங்க. ஆனால் ஒரு காரியம் சொல்கிறேன், சும்மா விட மாட்டார் அவர். கையை பிடிச்சாருன்னா பிடிச்சவர் தான். வாங்க, எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்வீங்க, அவரையே பெற்றுக்கொள்வீங்க. அப்போ நம்ம அப்படிதான் ரட்சிக்கப்படுறோம், அப்படிதான் வரோம் பாருங்க. ஒரு அந்த என்ன கிடைக்கும்ன்ற அந்த நோக்கத்தோடு தான் வரும், அதில் தப்பே கிடையாது. ஆனால் அப்படியே இருக்க முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது என்ன? அதில் என்ன நடக்குதுன்னா, போக போக அவர் மூலமாக, அவராலே, அவருக்குள் கிடைக்கிற இந்த காரியங்கள்ன்றதை விட அவருடைய மேன்மை நமக்கு பெருசாக தெரிய ஆரம்பிச்சிருது. அவருடைய அழகு, அவருடைய மகத்துவம், அவருடைய மகிமை அது பெருசாக தெரிய ஆரம்பிச்சிருது. அவருடைய மதிப்பு, அவர் எல்லாத்தையும் கொடுக்கிறார், எல்லாத்தையும் செய்கிறார். ஆனால் அதை விட அவர் ரொம்ப நமக்கு முக்கியமாகி விடுகிறார். எந்த அளவுக்குன்னா, இந்த இது என்ன கிடைச்சிது, என்ன இழந்துச்சு, என்ன போயிடுச்சு, அது மேலே கவனம் இல்லாமல் அவர் எனக்கு இருக்கிறாரே அப்படின்ற ஒரு மாபெரும் ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு இது இருக்காங்க. இந்த வளர்ச்சி இருக்காங்க. இதுதாங்க உண்மையான ரட்சிப்பு உண்டு பண்ணுகிற கிறிஸ்தவ வளர்ச்சி. இது இருக்காங்க. ஒரு டெஸ்ட் கொடுக்குறேன், இருக்கான்னு இருக்கு, பார்த்துக்கலாம் நீங்களே. வளர்ச்சி இருக்கான்னு. அதாவது நீங்கள் கிறிஸ்துவனுடைய மேன்மையை புரிஞ்சு கொள்றீங்கன்னா, போக போக கிறிஸ்துவின் மேலே ஒரு பற்று இருக்குதா, போக போக கிறிஸ்துவை நீங்கள் எல்லாத்து காட்டிலும் மேன்மையாக கருதுறீங்களா? டெஸ்ட் என்ன? ஒரு 2 டெஸ்ட் கொடுக்குறேன். ஒன்று வந்து வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையில், இந்த பூலோக வாழ்க்கையில் ஒரு விசுவாசி எதை சாதிச்சாலும், எதை அடைஞ்சாலும் அவங்கள ரொம்ப அது தூக்கி பறக்க செய்ய முடியாது. அதனால அவங்க பெருசா ஏதோ எக்ஸ்ட்ரா சாதிச்சிட்டாங்கன்னு சொல்லவும் முடியாது. ஏன்? அவங்க ஏற்கனவே கிறிஸ்துவ அடைஞ்சிட்டாங்க. ஏற்கனவே கிறிஸ்துவ அடைஞ்சவங்கிட்ட போய் உன்ட்ட இதை சாதிச்சா நீ பெருசா அப்படியே ரொம்ப அப்படியே இன்னும் இதை விட ரொம்ப ஸ்டாப்பாக போயிடுவேன்னு சொன்னால் அர்த்தமே இல்லை. இது எப்படி இருக்குன்னா, ஒரு 1,00,000 கோடி ஏற்கனவே இருக்குன்னு வைங்க, அல்லது சும்மா சொல்லிக்கிறேன், ஒரு 100,00,000 கோடி ஏற்கனவே இருக்குன்னு வைங்க.
இதில் போய் 1,00,000 சேர்த்தீங்கன்னா அது கணக்கிலே வராது. அது பெருசாக ஒரு பெரிய ஒரு ஏற்றமா? அது ஏற்கனவே 100 கோடி இருக்குது, அங்கே போயிட்டு 1,00,000 சேர்த்தா அதை நீ ஒரு பெரிய ஏற்றமா பார்க்க மாட்டீங்க. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அப்படிதான். கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையினுடைய கண்ணோட்டம் அப்படிதான் இருக்கணும். ஏற்கனவே கிறிஸ்துவை பெற்றேன், கிறிஸ்துவ அடைந்து விட்டேன், ஆகவே என்ன அடைஞ்சாலும் அதனால என்னமோ நான் அப்படி கிடையாது. நான் ஏற்கனவே சந்தோஷமா இருக்கலாம், ஏற்கனவே நிறைவுள்ளவனா இருக்கலாம், ஏற்கனவே உறுதியா இருக்கலாம். சாதிக்காதீங்கன்னு சொல்ல, நல்லா சாதிங்க. என்ன சொல்ல வரேன்னா, இவருக்கு ஈடேனே வராது, அதுதான் சொல்ல வரேன். இன்னொரு டெஸ்ட், மறுபக்கம் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி டெஸ்ட். இந்த வாழ்க்கையில் என்ன இழந்தாலும், இந்த வாழ்க்கையில் என்ன இழந்தாலும் அந்த இழப்பு உங்களை அந்த அளவுக்கு கீழே கொண்டு வர முடியாது. ஏன்னா கிறிஸ்துவ வைத்திருக்கிறீங்க, கிறிஸ்துவை நீங்க இழக்கவே முடியாது. இந்த வாழ்க்கையில் நீங்க என்ன இழந்தாலும் கிறிஸ்துவ வைத்திருக்கிறதுனால அந்த இழப்பு உங்களை உடைக்க முடியாது. நான் சொன்ன போல 100,00,000 கோடி இருந்ததுன்னா அதுல நீங்க ஒரு 20,00,000 குறைச்சிங்கன்னா கூட, 30,00,000, 50,00,000, 100,00,000 குறைச்சிங்கன்னா கூட, 1 கோடி குறைச்சிங்கன்னா கூட அதுல பெரிய ஒரு குறைவு உண்டாகவில்லை. நான் சும்மா ஆங்கிலத்தை சொல்றது இன்னும் கொஞ்சம் ஈஸி. ட்ரில்லியன் சொல்லலாம் பாருங்க, கசில்லியன் சொல்லலாம். கிறிஸ்துவனுடைய மதிப்பை நம்ம சொல்லவே முடியாது. மாபெரும் மதிப்புக்கு எல்லையற்ற அந்த கிறிஸ்து நம்முடையவர் ஆயிட்டார். அவருடைய மதிப்பை நாம் உணரும் போது என்ன அடைஞ்சாலும் அந்த அளவுக்கு நம்மள அது இது பண்ணவும் முடியாது, என்ன இழந்தாலும் அந்த அளவுக்கு நம்ம குறையும் செய்ய முடியாது. நம்ம வி ஆர் செக்யூர், நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் அடைஞ்ச மாதிரி. அதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இருந்தால் அவங்க உலகமே உன்னுடையது. பார்ப்போம், ஒரு நாள் உலகத்தை அவரோடு சேர்ந்து ஆள போகிறீர்கள். கிறிஸ்துவே உங்களுடையவர். அங்க போயிடக்கூடாது கவனம் எல்லாம். கிறிஸ்து என்னுடையவர், கிறிஸ்து என்னுடைய பிரதான ஆசீர்வாதம். பாருங்க, அவருடைய மேன்மை உண்மையிலே உணர்ந்தோம்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வோம். என்ன சாதிச்சாலும் என்ன இழந்தாலும் ஸ்டேபிளா அப்படியே இருப்போம், நிலையா இருப்போம். உங்களை அப்படியே துக்கத்துக்கு நேராக கொண்டு போகிற இழப்பே இல்லைன்னு சொல்ல வரல. சில இழப்பெல்லாம் ரொம்ப கடினமானது ஏற்றுக்கொள்றதுக்கு, ரொம்ப அப்படியே ஆளை உடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறேன், கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் நிச்சயமாக ஒரு காலகட்டத்துக்கு வருவீங்க, அதை உணர்வீங்க. உங்களுக்கு கிறிஸ்துவே இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு 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 வேறு அப்படியே இருக்கும் உங்களுக்கு, உங்களை அசைக்க முடியாது. கிறிஸ்துவே இருக்கிறபடினால் நீங்கள் நிலை நிற்பீங்க.